ரம்யா வாமா, உட்காருமா. பரவாயில்ல அத்தை. ரேணுகா போய் தண்ணி கொண்டு வா. சரி, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ இங்கே நில்லு. அவளே உடம்புக்கு முடியாதவ, எதுக்கத்தான் அவள வேலை வாங்குறீங்க? தெய்வமே, அப்படி சொல்லுங்க. தொட்டதுக்குள்ள வேலை வாங்கிக்கிட்டே இருக்காங்கக்கா. ஆமா, வேலையே செய்யாம போற இடத்துல என் பேரை கெடுக்கிறதுக்கா? நீ இருமா, நான் எடுத்துட்டு வரேன். உட்காருங்க. என்னக்கா திடீர்னு வந்திருக்கீங்க? ஏன் நான் வரக்கூடாதா என்ன? ஐயோ, இது உங்க வீடுக்கா. நீங்க எப்ப வேணாலும் வரலாம். நீ சொன்னாலும் சொல்லலனாலும் இது ஏன் வீடுதான் ரேணுகா. என்னக்கா யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்ல. இந்தாம்மா தண்ணி. தேங்க்யூ அத்தை. இரு ரம்யா, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க உட்காருங்க. நான் வந்ததே ரேணுகாவை பார்க்கதான். ரேணுகாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா சரவணன் ட்ரீட்மெண்ட்ட பத்தி சொல்லிட்டு இருந்தான். அதான் நேர்ல பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏமா, நீ இவ்ளோ தூரம் வரணுமா? ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தா போச்சு. ஏன் அத்தை? ஃபோன் பண்ணி விசாரிக்கிற அளவுக்கு தான் நம்ம பழகிட்டு இருக்கோமா? என்ன பேசுறீங்க? சின்ன வயசுலயே அம்மா இறந்துட்டாங்க. எனக்குன்னு அத்தை மாமான்னு பெருசா சொந்தமும் யாரும் இல்ல. ஆனா அதெல்லாம் நினைச்சு நான் என்னைக்குமே கவலைப்பட்டது இல்லைன்னா அதுக்கெல்லாம் காரணம் நீங்க எல்லாரும் தானே. நீங்க, ரேணுகா, செந்தில், இப்படி எனக்குன்னு நீங்க எல்லாம் சொந்தமா இருக்கிறது தான் எனக்கு பெரிய சந்தோஷமே. என்னக்கா, எங்க 3 பேரை மட்டும் சொல்லிட்டு சரவண அண்ணனை மட்டும் சொல்லாம விட்டுட்டீங்க. அப்ப அவர் உங்களுக்கு சொந்தம் கிடையாதா? ஆமா, சரவணன் எனக்கு சொந்தம் தான். வாப்பா சரவணா, ரேணுகாவோட ட்ரீட்மெண்ட் பத்தி நீதான் ரம்யா கிட்ட சொன்னியாமே, அத கேட்டதும் பார்க்க வந்துருச்சு. என்னாச்சு சரவணா? அப்பா கிட்ட பணம் கேட்க போறேன்னு சொன்ன, என்ன சொன்னாரு? முதலாளியே ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான மொத்த பணத்தையும் ஏற்பாடு பண்ணி தர்றேன்னு சொன்னாரு.